ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் நேயர்களே, இன்னும் ஒரு வாரத்தில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 2 வரப்போகுது. ஸோ அப்கமிங் எபிசோட்ஸில் யார் யாரெல்லாம் சேஃப், யார் யாரெல்லாம் சாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஸோ இது எதுக்குன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஜோசியம் மாதிரி பார்ப்போம் இருங்க. ஆமா, இத வச்சு நீ என்ன பண்ணுவ? ஜோசியம் பார்க்கற சார். இப்போ என்னென்ன விதத்தில் ரேங்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேஃப். எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. அடுத்து 50-50 சான்ஸ் இருக்கு. என்ன குள்ள சொல்ல பாக்குறா நீ? நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. அடுத்து 100% டெத்து தான். மாமா நீ பூட்ட கேஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கண்டென்ட் போடுற ஐடியா இருக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்க்க போகிறது ஸ்டீவ் ஹேரிங்டன். நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் யூனிவர்ஸ்லேயே பெரிய ஃபேண்டம் இருக்கிறது ஸ்டீவுக்கு தான். ஸோ அதை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்காரன் நல்லா யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பான். ஸோ அதுவே அவனுக்கு பெரிய ரீசன் நம்ம ஸ்டீவை போட்டு தள்ளுறதுக்கு. ஆனால் அப்படி நடக்கக்கூடாது. இருங்க, ஃபஸ்ட்டு என் தலைவன் நான் காப்பாற்றிட்டு வரேன். தலைவனின் எஸ்டிஆர் மாநாடு எல்லாரும் கொஞ்சம் வலிய விடு. இப்போதைக்கு இன்டர்நெட் ஃபுல்லாகவே ஸ்டீவ் சாகக்கூடாதுன்னு எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. தலைவா, உனக்கு ஒன்றும் ஆகாது, 100% நான் சொல்கிறேன். நீ 100% உயிரோட இருக்கிற. 200% என்னோட 100 சேர்த்து நான் இருக்கிற வரலாம் உனக்கு ஒரு குறையும் வராது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்ப. வால்யூம் 2க்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் டைலாக் நோட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்டை கொடுக்கறதுக்காக ஸ்டீவை சாக்ரிஃபைஸ் பண்ண வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த மாதிரி நடந்துச்சு. அடுத்ததாக பார்க்க போகிறது 11. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் யூனிவர்ஸோட ப்ரோட்டகனிஸ்ட்னா அது 11 தான். எல்லை சுற்றி தான் இந்த ஸ்டோரியே நடந்துகிட்டு இருக்கும். எல்லுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா டெத்து தான். எல்லுக்கு ஆல்ரெடி ஒரு கில்ட் இருக்கு. வெட்னா உருவானதுக்கும் அப்சைட் டவுன் ஓப்பன் ஆனதுக்கும் அவள் தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்படி இருக்கப்ப அவள் சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த வேர்ல்டை சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதனால சொல்கிறேன், எல் சாகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது மைக் வீலர். இந்த மைக் ஃபேமிலியில் கன்ஃபார்ம் ஒரு பணம் உள்ள போகுது. அது யாருன்னு நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போ மைக்கை பற்றி பார்ப்போம். ஸோ மைக்குக்கான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே 50-50 தான். இது எதை வச்சு சொல்கிறோன்னா, நீங்கள் சீசன் 5 பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். மைக் மறுபடியுமே அவரோட லீடர் ரோலை எடுத்திருப்பாரு. ஸோ இந்த ஆர்மி பேஸில் நடக்கிற ஃபைட்டில் கூட பார்த்தீங்கன்னா மற்றவங்களை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நின்றுருப்பாரு. ஸோ இது மைக்குக்கு ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி 50-50 இருக்குது. அடுத்ததாக நம்ம டஸ்டின். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் இன்னொரு மோஸ்ட் ஃபேவரட்டான கேரக்டர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அது நம்ம டஸ்டின் தான். ரொம்பவே ஒரு காமெடியாக இன்னோசென்ட்டான கேரக்டர் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப இன்டெலிஜென்ட். ஸோ அப்படி இருக்கப்ப இந்த லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிருப்பார் எடியோட டெத்துக்கு அப்புறம். அதே மாதிரி இப்போ நம்ம ட்ரெய்லரை பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். அது ஸ்டீவுக்கும் பொருந்தும் டஸ்டினுக்கும் பொருந்தும். 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஏன்னா சீசன் 5 ஸ்டார்டிங்கில் அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு சண்டை இருக்க மாதிரி தான் பேய்கிட்டு இருக்கும். அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. என்ன பத்தி பேசு, யார பத்தி ஏதாவது பேசுன. அப்படிதான்டா பேசுவேன். ஓ ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஆமா, வால் போல அது, நீ போல இது. போடா கோடி. போசு, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆர்க் கொடுக்கறதுக்கு இந்த நெட்ஃப்ளிக்ஸ்காரன் என்ன வேணாலும் பண்ணுவான். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேன் தியரியுமே இருக்கு. இப்போ ரிலீஸ் ஆன போஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம டஸ்டின் போகிற சைக்கிளில் லைட் எரியும். இதே இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம எடியோட சைக்கிள் லைட்டுமே எரியும். ஸோ எடிக்கு என்னாச்சுன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஸோ இது மேபி நம்ம டஸ்டினுக்கும் ஆகிறதுக்கான வாய்ப்பு 50-50 இருக்கு. ஸோ இப்பொழுதைக்கு நம்ம டஸ்டினை 50-50 போடுறோம். மணியனா எப்படி ஆகுற? நல்லா இருக்கா? இப்போ நம்மளும் ஒரு லேபிள் ஆயிட்டோம்னா. அடுத்ததா லூக்கஸ்க்கான பாசிபிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா 50-50 இருக்கு. ஏன் 100% கூட சொல்லலாம். ஏன் லூக்கஸ் தான் ஹாஸ்பிட்டல் சீனில் மேக்ஸை சேவ் பண்ணிட்டு இருப்பார் அந்த டெமோடார்கன்ட்ட இருந்து. ஸோ சீசன் 4ல் தெரியும் நமக்கு லூக்கஸ் மேக்ஸை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப போராடுவார். பட் அது நடக்க முடியாமல் போயிருக்கும். ஸோ இப்போ அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு. ஸோ அவரை டெத்தில் போடுறேன். அடுத்ததா நான்சி. நம்ம ஸ்டீவ் மாதிரி நான்சிக்குமே ஒரு கம்ப்ளீட் ஆர்க் போயிருக்கும். சீசன் 1லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு பயந்த கேரக்டராக தான் இருப்பாங்க. அதுவே சீசன் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு போல்ட்டாக தைரியமான ஒரு பொண்ணாகவே இருப்பாங்க. அதுவும் சீசன் 5லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷார்ட் கன்னோட தான் அழிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ காட்டின ட்ரெய்லரில் கூட அவங்க கன்னை வச்சு ஃபைட் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப அவங்களுக்கான பாசிபிலிட்டியும் 50-50 தான். அடுத்ததா ஜானத்தன் இந்த சீசனை தாண்ட மாட்டார். அது அவ்வளவுதான்.
டைம் முடிஞ்சது. ஆமாம், சீசன் 5ல ஜானத்தன் சாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது முன்னாடிலேருந்தே அவங்க ஃபோர்ஸ் ஷேலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீசன் 5ல பார்த்தீங்கன்னா ஜானத்தனுக்கு ரொம்பவே ஒரு சட்டிலான கேரக்டர் தான் இருக்கும். ஸ்டீவ் கூட போட்டி போடுற மாதிரி ரொம்பவே ஒரு கம்மியான டைம் ஸ்பேஸ் தான் அவருக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா கூட அவர் நான்சிக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரிங்கை வச்சிருக்காரு. ஸோ மேபி அவருக்கு கடைசியாக அவர் ப்ரொப்போஸ் பண்ணிட்டு கூட சாகலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து அவர் அவ்வளோதான். இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே. அடுத்ததா ஹாப்பர் ரொம்பவே ஒரு சூப்பரான கேரக்டர். ஸோ அவர் வந்து அவர் லைஃப்பில் நிறைய விஷயத்தை இழந்திருப்பார். ஸோ இப்போ தான் வந்து அவருக்கு ஒரு ஃபேமிலி, அப்புறம் ஜாய்ஸ், இந்த மாதிரி அவருக்கு ஒரு ஃபேமிலி செட் ஆகிற நிலைமையில திருப்பி அவரை போட்டு தள்ளுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டு தான். இது எதை வச்சு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி சீசன் 3லேயே அவர் கிட்டத்தட்ட சாகிற மாதிரி தான் இருக்கும். பட் அவர் பொழைச்சிட்டாரு, ரஷ்யாவில் இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ திருப்பியுமே அவரை கொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பர் வந்து சேஃப் தான். அடுத்தது ஜாய்ஸ் பயஸுக்கும் பார்த்தீங்கன்னாலே ஒரு 50-50 சான்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ மேபி வில்லை காப்பாற்றுறதுக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். அடுத்ததா மேக்ஸுமே வந்து ஒரு சூப்பரான கேரக்டர். அவள் என்ன தான் ஜாலியான கேரக்டராக இருந்தாலும் அவள் லைஃப்பில் நிறைய கோத்ரூ பண்ணியிருப்பா. ஸோ அதனால தான் வெட்னாவோட மைண்டில் அவளும் மாட்டியிருக்கா. அப்படி இருக்கப்போ அவள் சீசன் 4லேயே சாக வேண்டியது. பட் இப்போ அவள் கோமாவில் இருக்க மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அவள் இப்போ ஹென்றி மைண்டில் மாட்டியிருக்கா. ஸ்டோரியே வந்து அவள் ஹென்றி மைண்ட்லேருந்து தப்பிக்கிறது தான். ஸோ அதனால் அவள் சாவறதுக்கான பாசிபிலிட்டி சுத்தமாக கிடையாது. ஸோ நான் மேக்ஸை வந்து சேஃபில் போடுறேன். அடுத்ததா ஹாலியுமே அதே மாதிரி தான். அவளுக்கும் சாகிறதுக்கான பாசிபிலிட்டி சுத்தமாக இல்லை. ஏன்னா இந்த சீசன் 5யோட பிளாட்டே ஹாலியை காப்பாற்றுறது தான். மேக்ஸும் ஹாலியும் ஹென்றி மைண்ட்லேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்றது தான் இப்போ வரப்போட எபிசோடாக இருக்க போது. ட்ரெய்லரில் இந்த ஷாட்டை பார்த்துருந்தா கூட உங்களுக்கு தெரியும், ஹாலி வந்து ஒரு டோரை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வெட்னாவுமே விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ ஹாலி 100% சேஃப் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராபின் இந்த எபிசோடில் சாகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. எதை வச்சு சொல்கிறோன்னா, சீசன் 5 பார்த்துருந்தா தெரியும். சீசன் 5ல ராபினுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸே ரொம்ப அதிகம் தான். ராபின் சாகிறது என்னை பொறுத்த வரைக்கும் 100% கன்ஃபார்ம் தான். அடுத்ததாக முரே ஒரு ஜாலியான கேரக்டர் தான். ஸோ அவரை கொண்டு அடுத்த எபிசோடை கொண்டு போவாங்களான்றது தெரில. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு முரே சேஃப் தான். பட் இருந்தாலும் இப்பொழுதைக்கு அந்த டீமில் ஒரு முக்கியமான மெம்பராக முரேவும் இருக்காரு. ஸோ இந்த ஷாட்டில் பார்த்துருந்தா கூட முரே தான் இந்த ட்ரக்கை ட்ரைவ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு. முரேக்கு ஏதாச்சும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஸோ முரே 100% சேஃப் தான். அடுத்ததா சீசன் 5ல மாஸ்காட்னு ஒரு கேரக்டர்னா அது நம்ம வில்லு தான். 4 சீசனுக்கு அப்புறம் இப்போ தான் வில்லை கொஞ்சம் மாசாக காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ வில்லை போட்டு தள்ளுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மைக், வில் இவங்க 3 பேரில் கன்ஃபார்ம் ஒருத்தவங்க சாக்க போகிறாங்க. வில் சாகிறதுக்கான சான்ஸு 50-50 இருக்குது. அடுத்ததா எரிக்கா 100% சேஃப் தான். வெட்னா வந்தாலுமே நம்ம எரிக்கா அவனை கொஞ்ச நேரம் பேசியே துரத்திடுவா. ஸோ அப்படி இருக்கப்ப அவன் 100% சேஃப் தான். அடுத்ததா காளி, நம்ம எல்லோட சிஸ்டரான நம்பர் 8 தான் காளி. அவங்கள சீசன் 2ல காட்டினதுக்கப்புறம் இப்போ தான் சீசன் 5ல காட்டியிருக்காங்க. அப்படி இருக்கப்ப அவங்க 2 பேருமே டீம் அப் ஆகி இந்த சீசன் 5ல ஒர்க் பண்ண போகிறாங்க. அப்படி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஏதாச்சும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 50-50 இருக்குது. ஏன்னா அவங்களோட பேக் ஸ்டோரி இது வரைக்கும் பெருசாக இங்கே எக்ஸ்பிளைன் இல்லை. மேபி இந்த எபிசோடில் சொல்லி அவங்களுக்கான ஒரு சென்ட் ஆஃபும் இருக்கலாம். ஸோ அதனால அவங்கள 50-50ல் போடலாம். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வெட்னா. என்ன ப்ரோ, வெட்னா வில்லை எப்படியும் அவங்க கடைசியாக செட்டாக தான் இந்த கடையே முடியும் சொன்னீங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ வெட்னான்றது ஒரு கேரக்டர் இல்லை, அதுக்குள்ளே தான் நம்ம ஹென்றி இருக்கான். நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கோம். வெட்னாக்கு மேலேயும் ஒரு சூப்பர் வில்லன் இருக்கதா தான் இது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது யார் என்னன்னு இது வரைக்கும் நமக்கு தெரில. ஸோ சீசன் 5 பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வெட்னா சாக போகிறது கன்ஃபார்ம் தான். நான் எப்பெல்லாம் வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளையும் பார்க்க போறேனோ அப்பெல்லாம் அந்த கண்ணங்கிறான் அந்த சின்ன சின்ன பொடி பசங்களை ஆள் வச்சு செட் பண்ணி வச்சு நான் தப்பேன். ஸோ இதான் என்னோட ப்ரெடிக்ஷன். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம ஜோசியம் பலிக்குதா இல்லையான்றதை சீசன் 5 வால்யூம் 2 வந்ததுக்கப்புறம் பார்த்துருவோம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ப்ரெடிக்ஷனையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.